அங்கங்கே ஸ்டால்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். நிறைய புக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த புக்கு வாங்கணும்னு, இவங்க சொல்லியிருக்காங்க அந்த புக்கு எல்லா புக்கையும் வாங்குற போது பக்கத்தில் வீட்டுக்காரம்மா பார்ப்பாங்க. அந்த அம்மா ஒரு முறைக்கும், போன வருஷம் கண்காட்சியில் வாங்கின புக்கெல்லாம் படிச்சுட்டீங்களான்னு கேட்கும். பெரும்பாலும் படிச்சிருக்க மாட்டாரு, அது அப்படியே தான் இருக்கும். அதை படிச்சுட்டு அடுத்த புக்கை வாங்குங்கன்னு சொல்லுவார். எப்ப படிக்கிறோன்றது இல்லை, ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு அந்த புத்தகத்திலிருந்து ஏதோ ஒரு வாயில் நமக்காக திறந்து கொள்ள வேண்டும். அந்த கனெக்ட் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாது. அதுதான் புத்தகம் நமக்கு தருகிற மாபெரும் கொடை. இப்ப இங்க என்னங்க பிரச்சனை? நீங்க போட்டோல வேற மாதிரி உட்கார சொல்றாருமா? நீங்க இங்க செங்கல்பட்டிலே இருக்கிற உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற புழுக்கம் மிகுந்த ஒரு அறையிலே உட்கார்ந்து கூட ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த புத்தகம் ரஷ்யாவினுடைய புல்வெளிகளில் உங்களை நடக்க வைக்கும். அந்த புத்தகம் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மன்னனின் அரண்மனையில் சாட்சியாக உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கும். அதுதான் புத்தகம் நமக்கு தருகிற மாபெரும் ரசவாதம். நீங்க இருக்கிற இடத்திலிருந்து வாழுகிற காலத்திலிருந்து உங்களை அப்படியே நோகாம டிக்கெட் செலவில்லாம எங்கேயும் கொண்டு போகக்கூடிய வல்லமை புத்தகங்களுக்கு தான் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு எல்லா மாவட்ட நிர்வாகங்களோடும் கைகோர்த்து கொண்டு மிக மிக சிறப்பாக பெருநகரங்களில் மாத்திரம் அல்லாமல் இந்த செகண்ட் டியர் சிட்டிஸ்னு சொல்லுவோம், சிறு நகரங்களில் அல்ல தேர்ட் டியர் சிட்டிஸ், அதையும் விட மிக குறு நகரங்களிலே கூட புத்தக கண்காட்சியை நடத்துவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த மாபெரும்